கோலமாவு கோயிலா அதில் அவன் பொண்ணு பார்க்க வருவான். நான் பார்த்துவோமா அப்படிமா. அவர் கூட செத்துட்டார் வடிவேல் படைச்சு. தம்பி பெரியவங்க பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படிம்பார்ல. இந்த மாதிரி எமோஷனலாக அந்த மாதிரி ஒரு பையன் இருந்தால் நீங்கள் பொண்ணு கொடுப்பீங்களான்னு கேட்கும். நான் கொடுக்க மாட்டேன், நீங்களும் கொடுக்காதீங்கன்ட்டு போவார்ல. இந்த எமோஷனல் பிளாக்மெயில் சொல்கிறேன். அது எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும் ஒருத்தர் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. நிறைய அப்படி தான் அவன் டாக்ஸிக்காக பண்ணுறதுமா. இந்த நீயான நான் சொல்கிறேன், அன்றைக்கி ஒரு பெண் வந்துச்சு, லவ் ஏமாற்றிட்டு போயிட்டானா. எனக்கு நல்லாவே தெரியுது சார், இது நடைமுறை இல்லைன்னு தெரியுது, ஆனால் என்ன எல்லாம் அதுலேருந்து விடைபெற முடியலையா விடைபெற மாட்டுறீங்களான்னு கேட்டார். விடைபெற மாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஷோவில் உள்ள நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு நீ மகளா வாமா கொஞ்ச நாள் இருமான்னு சொன்னாங்க. யாரோ எவ்விதம் இல்லாதவர்கள் உங்களை மகளா வீட்டுக்கு வான்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ நீங்கள் உங்களை மாற்றிக்கணும் தான்னு சொல்லி சூப்பரான நிகழ்ச்சிமா. பிடிக்கலன்னா பிடிக்கலதாம்மா. சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருத்துறைப்பூண்டியில ஏஐயோட ஆதிக்கத்தினால ஒரு உயிரே போயிருக்கு சார், இது எப்படி பாக்குறீங்க? திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி GH தான் அவர் இருக்கார், கணவர் இடம்பெற்றிருக்காரு. கரசு புருஷமாட்டிகளும் சண்டை வந்துட்டு இருக்கு. சண்டை வந்தோன்னா இப்போ இந்த கிராம சைடில் பார்த்தீங்கன்னா இந்த விஷம் கொல்லைக்கு அடிக்கிற வயல் தெளிப்பான் இருக்குல்ல, அது சிட்டியில் அந்த மாதிரி கடையே இல்லை. இங்கே பூச்சி மருந்து இந்த கடையே இங்கே இல்லை. நான் இங்கே இந்த பக்கம் போனால் ரெடில்ஸ் தாண்டி போனீங்கன்னா அந்த மாதிரி கடைகள் இருக்குது நிறைய. சிட்டிக்குள்ளே அந்த கடை இல்லை. சிட்டிக்குள்ளே அந்த எலி பேஸ்ட் தான் விற்கிதுமா சூப்பர் மார்க்கெட்டில். எலி பேஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட்டில் விற்கக்கூடாது. எப்படி விற்கிறாங்கன்னு தெரியல, இது எப்படி அனுமதிக்கிறாங்க கார்பரேஷன்லாம். அது வந்து உயிர்கொல்லி. அதை என்ன செய்வாங்க, மருந்தை குடிச்சிடுவாங்க. மருந்தை குடித்தோடனே எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, மருந்தை குடிச்சிட்டு நான் காப்பாற்றுங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் இப்போ வாடகை கார் வச்சு ஓட்டிகிட்டு இருந்த காலம் அது. எனக்கு சூசைட் பண்ணிக்க அட்டன் பண்ணுவாங்க. என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க பார்க்க பயம். இப்போ ஆம்புலன்ஸ் சாதிக்கெல்லாம் இல்லை. அப்போலேருந்து பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் சந்திரசேகரன் ஒரு டாக்டர், அவர் தான் எல்லாரும் காப்பாற்றுவார். இறந்து போயிட்டார் ஐயாக்கா. என்ன ஒரு வாட்டி காப்பாற்றிருக்காரு. மருந்து குடிச்சிட்டு இல்லை, உடம்பு சரியில்லாமல் போயிட்டு எனக்கு. அப்போ இவர் பொண்டாட்டிக்கு என்ன பண்ணிருக்காரு, அதான் இப்போ ஏஐ தான் வந்துருச்சேம்மா, க்ராப் பண்ணி கண்ணீர் அஞ்சலி போஸ்டரு ஒட்டின மாதிரி க்ராப் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டார். போஸ்டரை ஒட்டியாச்சுன்னு அவர் பொண்டாட்டி கோச்சிட்டு போயிருந்திருக்கு. 2 குழந்தைங்க வேற, 1.5 வயசுல 1, 4 வயசுல 1, படிக்கிட்ட குழந்தைங்க. பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு, ஐயோ இவர் செத்துப்பிட்டாரு, என்ன நினைச்சதோ பாவத்தை, இல்லை என்னவெல்லாம் நினைச்சதோ. இவர் பண்ணது டிராமா. செத்து போயிட்டோன்னு சொல்ல முடியும், உயிரோடு இருந்துக்கிட்டு நல்லா இருக்கார் ஆளு. இவர் பண்ணது டிராமா. அது பயந்துட்டது. ஒன்று ஐயோ நம்மளால புரிஞ்சு செத்துட்டாருன்னு செத்துருக்கலாம், இல்லை அவர் செத்துட்டாரு போலீஸ் இழிச்சு நம்ம பிடிக்க போகுதுன்னு நினச்சிருக்கலாம், இல்லை அவர் செத்துட்டாரு நம்ம எப்படி இந்த பிள்ளைகளை வச்சு வாழ போகிறோம் அப்படின்னு செத்துருக்கலாம். ஐயோ பாதகத்தை செத்துக்கிட்டானே ஊர் உறவு முறை எல்லாம் நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணியே ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணுவாங்க தெரியுமா. ஒன்னால தான் போயிட்டான். அது எப்படி ஒருமோ இருக்கலாம். இறந்தவங்களை கேட்டாதாம தெரியும், நம்மளா எதுவுமே யூகிக்க முடியாது. அந்த பொண்ணு தூக்கு மாட்டி தூக்கிவிட்டு அது செத்து போயிட்டு, இந்த ஆள் சாவில் பழிச்சிக்கிட்டாரு. இது அந்த ஏரியாவில் ஒரு பெரிய பரபரப்பான செய்தியாக விட்டு இந்த விளையாட்டுக்கு ட்ராப் பண்ண போகிறது நிறைய அது மாதிரி இருக்குமா. விளையாட்டுக்கு ட்ராப் பண்ண போய் பிறகு அது பெரிய பிரச்சனையிலே முடிஞ்சிடும். இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறாங்களா சார்? குடும்பத்துக்குள்ள இருக்க உறவுகளை அவங்களே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, நீ இதை பண்ணலன்னா நான் செத்துருவேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு இப்போ நிறைய விளையாட்டு அது மாதிரி நடக்குதுமா. நான் இப்போ இப்படி அதாவது இந்த தூக்கு மாட்டுறது இருக்குது, இல்லை தூக்கு மாட்டுறது சும்மாச்சும் கயிறை போட்டுக்கிட்டு அப்படி விளையாண்டுக்கிட்டு இருந்தவங்களாம் அப்படியே தொங்கியிருக்காங்கம்மா. செந்தில் ஒரு படத்துல நடுவரே அவ்வான்னு தூக்கம் போட்டுட்டு விளையாடுறோம்லம்மா, விளையாடக்குள்ளே விழுந்துடும். சும்மா நடிக்காத, தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் முழுகி இருக்குமே நடிக்காதுன்னு போவோம், பார்த்தா முழுகிடுவாங்க அவங்க. விளையாடுறது உயிர் பணயத்தில் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறேன். உயிர் பணயத்தில் விளையாடவே கூடாது. நம்ம பார்த்து நம்ம பார்க்காம நமக்கு ஒரு போஸ்டர் அடிக்கப்படுது, அது கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியுமா? பிறந்தநாள் போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கலாம், திருமண நாள் போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கலாம். கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் மட்டும் நீ அடிச்சு ஓட்டவே முடியாது. அது இந்த ஏஐ பண்ணி கொடுக்குது. டெக்னாலஜி எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. எமோஷனல் ட்ராப் பண்ணுறது இப்படி பண்ண, அது வந்து எங்கே பாரு உயிர் போயிட்ட. இப்போ விளையாட்டுக்கு பண்ண என்ன வேணா இப்போ சொல்லலாமா, ஆனால் தற்கொலை தூண்டியது நீ இல்லை, வழக்கும் மேலே பாயும். இவர் தான் ஹாஸ்பிட்டலேருந்து நிம்மதியாக வீட்டுக்கு போயிட முடியாது, வழக்கும் பாயில்ல, இவர் தான் தூண்டியிருக்கார் தற்கொலைக்குன்னு. வாட்ஸ்அப்புங்கிறது ஒரு அதிநவீன செயலிமா. மேப்பு நிறைய காமிக்குது, அதில் நல்ல விஷயம்லாம் நிறையா இருக்குது. ஆனால் அது எல்லாம் கெடுதலுக்கு தான் பயன்படுத்துது. மனிதனுடைய டெக்னாலஜி எல்லாமே ட்ராப் பண்ணி யாரையும் இங்கே நேசிக்க வைக்க முடியாது. அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பாக.
இந்த எமோஷனல் பிளாக்மெயில் இருக்குல்ல, கோயில். கோலமாவு கோயிலா, அதில் அவன் பொண்ணு பார்க்க வருவான். நான் பார்த்துவோமா அப்படிமா. அவர் கூட செத்துட்டார் வடிவேல் படைச்சு. தம்பி பெரியவங்க பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படிம்பார்ல. இந்த மாதிரி எமோஷனலாக அந்த மாதிரி ஒரு பையன் இருந்தால் நீங்கள் பொண்ணு கொடுப்பீங்களான்னு கேட்கும். நான் கொடுக்க மாட்டேன், நீங்களும் கொடுக்காதீங்கன்ட்டு போவார்ல. இந்த எமோஷனல் பிளாக்மெயில் சொல்கிறேன். அது எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும் ஒருத்தர் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? நிறைய அப்படி தான் அவன் டாக்ஸிக்காக பண்ணுறதுமா. இந்த நீயான நான் சொல்கிறேன், அன்றைக்கி ஒரு பெண் வந்துச்சு, லவ் ஏமாற்றிட்டு போயிட்டானா. எனக்கு நல்லாவே தெரியுது சார், இது நடைமுறை இல்லைன்னு தெரியுது, ஆனால் என்ன எல்லாம் அதுலேருந்து விடைபெற முடியலையா, விடைபெற மாற்றுறீங்களான்னு கேட்டார். விடைபெற மாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஷோவில் உள்ள நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு நீ மகளா வாமா கொஞ்ச நாள் இருமான்னு சொன்னாங்க. யாரோ எவ்விதம் இல்லாதவர்கள் உங்களை மகளா வீட்டுக்கு வான்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ நீங்கள் உங்களை மாற்றிக்கணும் தான்னு சொல்லி சூப்பரான நிகழ்ச்சிமா. பிடிக்கலன்னா பிடிக்கலதாம்மா. நான் உன்னை அப்படி லவ் பண்ணனே, இப்படி லவ் பண்ணனே, உன்னை அதை பண்ணனே, இதை பண்ணனே, மயிரப்படுதுன்னு பிடிக்கல, என்ன செய்யறது? லவ் பண்ணப்போ பிடிச்சதுன்றாங்களே, அவ்வளோதான். இப்போ பிடிச்சது பிடிக்கல, இப்போ பிடிக்கல என்ன பண்ணுறது? பிடிக்கல, கல்யாணம் பண்ணியாச்சு, பிடிக்கல, டிவோர்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்காக மருந்தாக குடிக்கிறது? டிவோர்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். மருந்து குடிச்சு நீ செத்து போயிருந்தா காலம் பூரா அது விதவை. பச்சை பிள்ளைல வச்சுட்டு எப்படி கிராமத்தில் வாழ்க்கை விடுறது? வேலை வாய்ப்பு கூட கிடையாது. இந்த டிராப்பிங் சொல்கிறேன். தேனா குடிச்சிட்டு போய் வீட்டை உதைக்கிறது, எப்படி வாழ முடியும் அந்த புருஷனோட? தேனா குடிச்சு வந்து உதச்சா வாழ்வீங்களா? இல்லை, வாழ முடியாது. வீட்டுக்கு அவன் சம்பாதிக்கிறது 300 ரூபா தான். இந்த வடிவில் ஆட்டோ ஓட்டுவார். இது ஏதுடி இது ரோஷி ஏதிரி காசு, டியூ கட்ட வச்சிருந்த காசு எடுத்து வாங்கி விட்டாங்க. அப்போ அதோட எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இதெல்லாம் இந்த பொருள் வச்ச ஜாக்கெட் தைச்சு வச்சிருக்கோம். ஃபேஷன் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இந்த டாக்ஸிக் எஸ்டீமோடய குடும்பம் நடத்த முடியாது, இந்த டாக்ஸிக் எஸ்டீமோடையும் குடும்பம் நடத்த முடியாது. சும்மா வீட்டில் பிளாக்மெயில் பண்ணுறது, மருந்தை குடிச்சிட்டேன், சூசைட் பண்ண போகிறேன், மேலே சொல்லக்கூடாது. ஒன் டே இல்லைன்னா ஒன் டே நடக்கும். ஆனால் எந்நேரமும் திக்குன்னே இருக்கணுமே சார். இந்நேரம் கத்தி மேலே நடக்கிற மாதிரியே, கரண்ட் சேர்க்க வச்ச மாதிரியே எப்படி வாழ முடியும்? இல்லைம்மா, பிடிக்கலன்னா ரொம்ப அழகாக பிரிஞ்சு போகிறது தாம்மா ரொம்ப அழகானது. அது ரொம்ப நல்லா இருக்கும். அது பிளாக்மெயிலாம் பண்ணக்கூடாதும்மா. ஸ்டில் நான் 41 வயசாகுதும்மா, நான் பார்க்காத துன்பம் இல்லைம்மா. என்னை சார்ந்தவர்களே அறிவார்கள், நான் பார்க்காத சிரமம் இல்லை. செத்துருந்தா 100 வாட்டி செத்துருக்கணும் தம்பி. ஒரு நாள் அந்த எண்ணங்கள் என் மனதில் வந்ததில்லை. விதைக்க விட்டவன்னு அனுமதிச்சதில்லை. அது உள்ளே வந்து இவ்வளோ பெரிய கப்பல், ஒரு சின்னோண்டு ஓட்ட அனுமதிச்சாதான் தண்ணியே வந்து கப்பலே உள்ளே போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல. சூசைடுங்கிற திங்கிங் ப்ராசஸ் உன் மைண்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பழிச்சியா, மாற்று கருத்தே கிடையாது. தற்கொலை செய்து கொண்டவர்கள் எல்லாரும் குடும்ப ஹிஸ்ட்ரியும் இப்போ பார்த்துட்டு தானே இருப்பாங்க. எல்லாரும் குடும்ப ஹிஸ்ட்ரியும் எடுத்து பாருங்க. அவங்க அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க, ரிப்பீட்டாக சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க, நான் சாக போகிறேன். ஆனால் ஒரு நாள் இன்னும் வாழ முடியாது, இன்னும் வாழ முடியாது. அது ஒரு நாள் வாழவே முடியாது தான். அது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணும். நானும் அப்படி மைண்டை மாற்றணும், அந்த தாட்டே கிடையாது. நான் எனக்கு பெஸ்ட் லைஃப் காத்துக்கிட்டு இருக்குன்னு நம்புகிறவனா, மிகப்பெரிய வாழ்க்கைக்காக நான் வெயிட்டிங். இப்போ வாழ்ந்துக்கிட்டு கூட இறைவன் அருளியது, நல்லா நிம்மதியாக வாழ வைக்கிறான் இறைவன், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சுருக்கான். அப்படி நீ யாருமே நினைக்கிறது இல்லை. யாருக்குமே பிள்ளை இல்லை, உங்களுக்கு 2 பிள்ளை இருக்குது, அனாதையே விட்டு அந்த அம்மா செத்து போச்சு. உங்ககிட்ட அந்த பிள்ளை நல்ல பிள்ளை வளர்ந்துற போது நீ மருந்து குடிச்சு ஆக்சிடென்ட் போட்டு பொண்டாட்டியே கொண்டு பண்ணி கிடைச்சிருக்க வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கைன்னு நீங்கள் நினைக்காத வரைக்கும் நல்ல வாழ்க்கையை ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஏன்டா உனக்கு இவ்வளோ நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கு, உனக்கு அப்போ கூட உனக்கு பேராசை கேட்குது அப்படின்னு தான் ஆண்டவன் நினைக்க முடியும். அது ஏன்னு கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம்ல சார். அந்த அளவுக்குலாம் யாருக்கும் பதட்டம் ஆகிடாதம்மா, படபடப்பாயிடாதா? ஒன்றும் இல்லை. லாஸ்ட் வீக் எனக்கு எங்கள் அம்மா வந்திருந்தாங்க இல்லையா, நான் தூங்க உள்ள என்னை வீடியோ எடுத்துருந்தாங்க. நான் நல்லா பிளாட்டாக தூங்கிட்டு இருக்குள்ள வீடியோ எடுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, வாயில் வந்து நுரத்தள்ளி இருக்கிறது. நுரத்தள்ளும் பயந்துட்டாங்க அவங்க. என்னென்னா பாம்பு எதுவும் குத்திருக்கலாம். சரி, கார்லான போயிட்டு வந்தான், பாம்பு குத்திருக்க வாய்ப்பு இல்லை, வேறு என்ன நுரத்தள்ளுது, இல்லை பாய்சன் எதுவும் சாப்பிட்டாடாங்கிற மாதிரி அவங்களுடைய இம்பேக்ட். வீடியோ எடுத்துகிட்டு வாயெல்லாம் தொடச்சி விட்ருக்காங்க, தூங்கிட்டு இருந்திருக்கேன். அவர் அடுத்த நாள் வீடியோ காமிச்சா இந்த வீடியோ இருக்குது, பயமாக இருக்குது எனக்கே பார்க்க. எனக்கு நீங்களே தூங்குறத வீடியோ எடுத்து பாருங்கள், பயமாக இருக்கும். அடுத்த தூக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கூடாது சொல்லுவாங்கள்ல. அப்புறம் மருத்துவர்கள்ட்ட கேட்டபோது எனக்கு கொஞ்சம் நுரையீரல் ப்ராப்ளம் உண்டு. நுரையீரல் தண்ணீர் அதிகமாக ஸ்டோரேஜ் ஆகுதில்ல, ஆஸ்பா அந்த ட்ரை ஆகாத தண்ணி அது நிறையா வரும். அது பயப்பட வேண்டாம், ஒன் சைடாக படுத்து தூங்குங்க. ஒரு பக்கமாக ஒரு கடிச்சு போடுங்க, இந்த சைடு ஃபுல்லாக மரத்து போச்சு எனக்கு. இப்போ அடுத்த டாக்டர் கேட்டால் கை மரத்து போச்சா, பேரலிசிஸ் வர போகுதுங்கிறான். இது வேற பயமாக இருக்குது. மனிதரை ஒரு பதட்டத்திலே வச்சுருந்தா எப்படி? அப்போ அந்த அந்த
அந்த எமோஷனில் அந்த நெக் ஆஃப் மூமெண்ட் எங்கள் அம்மா காலைல வரைக்கும் தூங்கவே இல்லைடா. வயசானவங்க 50-65 வயசு, தூங்கவே இல்லை. மருத்துவம் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மருத்துவம் கேட்டப்போ ஒன்றும் இல்லைம்மா பார்த்துக்கலாம், லங்கு ப்ராப்ளம் தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதான் சொல்கிறேன், நீ ஏஐயா புரிஞ்சிக்கலாங்கிறீங்க. அந்த மூமெண்ட்டை புரிஞ்சிக்க முடியுமா? முடியாது. அந்த மூமெண்ட் புரிஞ்சிக்க முடியாது. நெஞ்சு வலின்னு சொல்கிறாங்க, எத்தனை பேர் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஆஸ்பத்திரி போகிறீங்க? அது வாய்வாக இருக்கும், உருளைக்கிழங்கு சாப்பிட்ருப்பீங்க. நாலேஜ் இல்லை, மெடிசன் பற்றிய நாலேஜ் இல்லை. செத்துட்டு போடா, நான் எதுக்கூட சாப்பிட்றேங்கிற தன்னம்பிக்கை தான் நீங்கள் வளர்த்துக்கணும். உங்களை வீழ்த்துவதற்கு உங்களை தவிர யாருமே முடியாதுமா. நீங்களாம் உங்களை பாழாக்கிட்டது உண்டு. செத்துட்டு போ, நான் என்ன பண்ணுறது அதுக்கு? ஒரு நிமிஷம் அந்த குழந்தைங்களை யோசிச்சு பார்த்துருக்கலாம். அதை தான் சொல்கிறேன், இங்கெல்லாம் பண்ணி குட்டி போடுற மாதிரி பிள்ளைகளை பற்றிட்டு ஏமா சாவுறது? எதுக்கு சாவுறது சொல்கிறேன்? புரியவே இல்லையே. உங்கள் ஆசைக்கு புள்ள பத்துறது, அப்புறம் செத்துட்டாக்க அந்த பிள்ளை எப்படி வளரும் அந்த சொசைட்டியில்? நீங்கள் அம்மா அப்பா பிள்ளை இல்லாத பிள்ளையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? வளர்ந்து பார்த்துருக்கீங்களா? கிராமத்தில் நீங்கள்லாம் கிராமத்துலேயே இருந்திருக்க மாட்டீங்க. அம்மா செத்துருப்பாங்க சூசைட் பண்ணிவிட்டு, அந்த பிள்ளைங்க சித்தி வந்து கொடுமைப்படுத்துறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், கண்ணார பார்த்துருக்கேன். நல்லா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, அவங்க பிள்ளைக்கு நல்ல சாப்பாடாக இருக்கும், இந்த பிள்ளைக்கு வேறு சாப்பாடாக இருக்கும். வேலை வாங்குவாங்க, தண்ணி தூக்கணும், அது தூக்கணும். அப்புறம் என்ன செய்வாங்க, அடிப்பாங்க, கடைக்கு போகிறது, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறது. ரொம்ப ஒரு நாய்க்கு நல்ல சோறு வைப்பாங்க, அந்த பிள்ளைக்கு நல்ல சோறு வைக்க மாட்டாங்க. நான் பார்த்துருக்கிறேன், என் கண் எதிரே பார்த்துருக்கிறேன். தகப்பெல்லாம் வளர்கிற பிள்ளை இருக்குல்ல, அம்மா மட்டும் சிங்கிள் பேரண்ட், அந்த பிள்ளைங்களோட வாழ்வில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி தாய் வந்து வளர்த்துருவாங்க குழந்தைய. நான் உறுதியாக சொல்கிறேன், அது வந்து நான் ஃபுல் கிரெடிட் ஃபார் உமன்ஸ். எப்படியோ அம்மா வளர்த்துரும் பிள்ளைய. ஒரு வீட்டு வேலை செஞ்சோ, ஒரு கொளுத்து வேலைக்கு போயோ, இல்லை ஒரு பயிர் வேலைக்கு போய் ஒரு கொண்டு வர்ற காசை குடிக்க போகிறது கிடையாது. அது கொண்டு வந்து அதை சமைச்சு அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து, சாயந்தரம் பல்லு விட்டு வந்தோடனே காலைல வடித்து வச்சு சோறை சாப்பிட்டுட்டு சாயந்தரம் படிச்சுட்டு அதுக்கு தாய் பிள்ளைய வளர்த்துறோம் சிங்கிள் பேரண்டாக. ஆனால் ஒரு தகப்பு வளர்க்க மாட்டான். நீ இந்த சீன் போட்டு நீ இந்த நல்ல பிள்ளைய வளர்த்துற போறியா? நீ வளர்த்துற போறியான்னு கேட்குறேன். பிள்ளைகளுக்காண்டி ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம். இது எப்படி? தனக்காண்டி இல்லை, பிள்ளைகளுக்காக ஒரு கல்யாணம் பண்ணிப்பான். அந்த வர்ற சித்தியா உனக்கு பொண்டாட்டியா இருப்பா, அதுக்கு பிறகுற பிள்ளைக்கு அம்மாவா இருப்பா. ஓன் பிள்ளைக்கு இருப்பாளா? இந்த பிள்ளை மாற்றான் தோய் பிள்ளைய தானே. அவங்க தாத்தா பாட்டி வலுவாக இருந்தால் தூக்கி கொண்டு போய் வளர்ப்பாங்க. அந்த அம்மா செத்து போச்சு இல்லை அந்த பொண்ணு, அதோடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி, அம்மா பெற்ற தாத்தா பாட்டி வலுவாக இருந்தால் தூக்கி கொண்டு வளர்ப்பாங்க. மகப்புள்ள அங்கேயும் ஒரு தாய்மாமா இருப்பா. தாய்மாமன் பொண்ணாட்டி நேற்று ஒருத்தி கொண்டு இருக்கா பாரு ராமநாதபுரத்தில். தாய்மாமன் பொண்ணாட்டி நாத்தனா பொண்ணை கொண்டு இருக்கா பாருமா. ஆடா படுபாவி சிரிக்கும் போல நீ ஒன்னெல்லாம் இருக்க விட்டு எப்படி மழை பெய்யும் நாட்டில்? அந்த குழந்தை அத்தை எங்கத்தான் போறோம்னு கேட்டிருக்கு முழிச்சு. தூங்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கிணத்துல ஒதுக்கி போட்டிருக்காயா? அந்த குழந்தை முழுகிற வரையும் எட்டி பார்த்துட்டு போயிருக்கா. இப்போ மனுஷ ஜென்மமா இது? நீ மனுஷ ஜென்மமா? குழந்தை தட்டி கேட்குது, அத்தை எங்கத்தான் போகிறோம்? ஒரு தாய்மாமன் வீட்டுக்கு வரக்குள்ளேயும் வந்து அந்த ஃபீலிங்ஸோடு வருங்க குழந்தைங்கள்லாம். நேற்று கூட அதை பேசியிருந்தேன், எனக்கு உண்மையிலே ஜெயில நிற்கவே முடியல. விருந்தாடி போகணுன்னா உங்கள் சகோதரி வீட்டுக்கு அனுப்புங்க. யாரு? இப்போ நீ உனக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னா உன் கூட பிறந்தவ இருக்கா பாரு, பெரியம்மா சின்னம்மா, உன் குழந்தைக்கு அவங்க வீட்டுக்கு விருந்தாடி அனுப்பு. ஓ மாமா வீட்டுக்கு அனுப்பாத. அங்கே வந்திருக்க அசல் தான், அங்கே வந்திருக்கவே அசல் தான் வெளியா. அது நீ வசதி வாய்ப்பாக இருந்தால் தான் உன்னை கொண்டாடுவா. நீ ஏழையாக இருந்தால் யார்கிட்டையும் போக முடியாதுமா. வெளிப்படையாக சொல்லிடுறேன், ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறேன். நீ ஏழையாக இருந்தீங்கன்னா யார்கிட்டையும் போக முடியாது, வேலைக்கே ஆகாது. அது வேஸ்ட்டு, அது வரட்டடி. அது அனுபவ ரீதியாகவே சொல்கிறேன். எங்கள் அம்மாவுடைய சகோதரிகள், அண்ணன் தம்பி, அவனுங்க என்னை பார்க்குற விதங்கிறது வேறு. எங்கள் அண்ணன் பெரிய மாமா சின்ன மாமாக்க அதே அசலில் பெருமாக்க சித்தப்பக்க செட் ஆகுமானா ஆகலை. இல்லத்தரசிகளே தீர்மானிக்கிறார்கள் உறவுகள் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அழகானது. நீ வசதி வாய்ப்பாக இருந்தால் மட்டும் உறவுகள் அழகாக இருக்கும். உங்கள்கிட்ட கையில் நான்லாம் காசு இல்லைன்னா ஒரு நாய் கூட ஒன்று மதிக்காது. திருப்பி சொல்லு, கையில காசு இல்லைன்னா நாய் கூட மதிக்காது. அது பாட்டு போயிட்டு இருக்கும் பிஸ்கட் போட்ட இடத்துல. கூடிய மட்டும் ஏதோ மனிதராக பிறந்துட்டோம், மனிதராக வாழ்ந்துட்டோம், பேச கற்றுக்கிட்டோம், முடிந்தளவு மகிழ்ச்சியாக இருப்போம். யாரையும் ட்ராக் பண்ணியெல்லாம் ஒரு ரூபா கூட சம்பாதிச்சு சாப்பிட முடியாது, யாரையும் ஏமாத்திங்க யாரும் பிழைக்க முடியாது. ஒரு வாட்டி பிறந்துட்டோம், தானாக உயிர் பொறுப்பு போட்டோம், நம்மளே ஏன் சூசைட் பண்ணிக்கணும்? தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.